அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபாத்திமா. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல சிக்கன் பப்ஸ் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிக்கன் பப்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ மைதா மாவு, மிதமான சூட்டில் காய்ச்சின பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வேக வச்சு எடுத்த சிக்கன், ஆயில், கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா, மஞ்சத்தூள், பெப்பர் பொடி. பப்ஸுக்காக மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில், நான் இதில் 50 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ காய்ச்சி வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம காய்ச்சி வச்ச பால் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு. இதை இப்போ கொஞ்சமாக பால் ஊற்றி கரைச்சி இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் இந்த ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாவை நல்லா உள்ளங்கை வச்சு அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சாச்சு. இப்போ மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு. அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாவு நல்லா ஊறட்டும். மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பப்ஸ்க்காக ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரமாக வெங்காயம் வேகும். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரட்டும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெங்காயம் இந்த பதத்துக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சமா மல்லி புதினா ஆட் பண்ணிக்கலாம். மல்லி புதினா ஆட் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே சால்ட் ஆட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் பீஸில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்து
வேக வச்சு கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வேகக்கூடாது. ஆட் பண்ண சிக்கன் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷன் தான், தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். சிக்கன்ல எந்த அளவுக்கு மசாலா ஆட் ஆகுதோ அந்த அளவுக்கு சிக்கன் பாப்ஸ் டேஸ்டா இருக்கும். கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிடுவோம், கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ தண்ணி வச்சிருச்சான்னு பார்க்கலாம். தண்ணி நல்லா வச்சிருச்சு. இப்போ சிக்கன் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா சுருண்டு வெந்துருச்சு. இதை ஒரு பவுல்ல மாத்தி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே செமையா இருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்புல வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பப்ஸ் போட்டு எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்துக்கலாம். பாருங்க, நல்ல மாவு உள்ள சாப்பிட்டா மிக்ஸ்னு வந்துருக்கு. இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவு போதும் சைஸு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவை தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மாவை மெல்லிசா தேய்ச்சி எடுக்கலாமோ அந்த அளவுக்கு மெல்லிசா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மாவை தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி ஓரங்கள் உள்ள மாவெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவெல்லாம் வேஸ்டா போகாது. நம்ம அடுத்த உருண்டை கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஸ்கொயர் ஷேப்பு நல்ல சூப்பரா வந்திருக்கு. அடுத்து இந்த மாவுல இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். மாவோட ஒரு சைடுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் மேல சைடுல உள்ள மாவை எடுத்து கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இந்த மாவுல உள்ள சைடுல தண்ணியை தொட்டு கவர் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஸ்டெப் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். பாருங்க, அடுத்து இந்த சைடுல உள்ள மாவை ஒரு கத்தியை வச்சு லைனா கட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லா கட் பண்ணாதீங்க, நான் கட் பண்ற மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு சின்ன சின்ன லைனா கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன லைனா கட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சைடுல உள்ள மாவையும் அதே மாதிரி லைன் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த டிசைன் பண்றதுக்கு, ஆனா ரிசல்ட் சூப்பரா இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 2 துண்டு சிக்கன் இருந்தாலே போதும், பப்ஸை நம்ம குயிக்கா ரெடி பண்ணிடலாம்.
இந்த மாவை சிக்ஸாக் மாதிரி தண்ணி தொட்டு செட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த லைனை இந்த சைடு ஒரு லைனு அந்த சைடு ஒரு லைனுன்னு மாற்றி மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தொட்டு ப்ரெஸ் பண்ணி விடணும். அப்போ தான் மாவு எண்ணெயில் போடையில பிரிஞ்சு வராது. கொஞ்சம் பொறுமையா இந்த மாதிரி மாவை செட் பண்ணணும். அவ்வளவுதாங்க. இதே மாதிரி எல்லா பப்ஸையும் டிசைன் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், மாவு காஞ்சி போகாத அளவுக்கு. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற பப்ஸ் எல்லாம் ஆயிலில் ஒன்றுனா போட்டு எடுத்துக்கலாம். ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். பப்ஸ் நல்லா ஒரு பக்கமாக வெந்து வரட்டும். இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லா பப்ஸையும் திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் சரிசமமாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்ல எண்ணெயை வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, சூடான சுவையான கிறிஸ்பியான சிக்கன் பப்ஸ் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இஃப்தாருக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓவன் இல்லாம வீட்லயே இந்த பப்ஸை நம்ம சூப்பரா ரெடி பண்ணலாம். கடையில வாங்கக்கூடிய பப்ஸ் டேஸ்ட் அப்படி இருக்கும். பாருங்க, நான் அந்த பப்ஸ் பிச்சு பார்க்குறேன். பப்ஸ் சூப்பரா வெந்திருக்கு. மசாலாவும் நல்ல சூப்பரா வெந்து வந்திருக்கு. செம டேஸ்ட் இந்த சிக்கன் பப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.